ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் இந்த வாரம், அதாவது சென்ற வாரம் வந்து ராக் அண்ட் ரோல் ரவுண்ட் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. சுமன்ராஜ் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து பாடியிருந்தாங்க, பொன்மகள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடலை வந்து சூப்பராக பாடி சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஜட்ஜஸ் கிட்டேருந்து கோல்டன் ஷவர் வாங்கினாங்க. எல்லாம் ஓகே. பட் ஆனால் நம்ம சைந்தவி மேம் வந்து சொன்ன ஒரு விஷயம் ரசிகர்களும் ஃபீல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏண்டா பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால், அவ்வளோ ஒரு பணம் வருது, அதை நீ வந்து எவ்வளோ ஒரு ஜாலியாக பண்ணோம், தந்தா என்ன இப்போது அப்படின்ற மாதிரியே பாடினேன்னா எப்படிடா? அந்த ஒரு ஜாலியாக பாடி இனியவன்கிட்ட சொல்கிறது தான் உங்ககிட்டயும் சொல்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒரு எமோஷன் கலந்து ஜாலியாக அந்த மாதிரி பாடு, இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்ரீனி சார் வந்துட்டு நான் நிஜமாக சொல்கிறேன், உன்னுடைய அப்பா வந்து பாடியிருந்தா அவர் கண்டிப்பாக அந்த எமோஷ்னலோடு தான் பாடுவார். சார் நீங்கள் கொஞ்சம் வந்து பாடுங்க அப்படின்னோடனே சுமனுடைய அப்பா மேடைக்கு வந்து இந்த ஒரு பாடலை ஜட்ஜஸ் எதிர்பார்க்குற மாதிரியே சூப்பராகவே பாடிட்டார். ஸோ இப்போயாவது உங்கள் அப்பாவை பார்த்தாவது பாடுடான்னு சொன்னாலும் சுமனுக்கு வந்து அது வரவே இல்லை. அவர் பாட்டுக்கு நார்மலாக பாடுற மாதிரி தான் பாடியிருந்தாங்க. அதனால் சரண் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த ரவுண்ட்லேருந்து நல்லா பண்ணாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்லாம் கோல்டன் ஷவர் கிடையாதுப்பா. அந்த எமோஷ்னலோட, அந்த ஒரு ஜாலியாக, அந்த ஒரு இதோட வந்து பாடணும், அந்த ரியாக்ஷனோட பாடுறவங்களுக்கு மட்டும்தான் கோல்டன் ஷவர் அப்படின்னு வந்து ஒரு இது பண்ணணும், ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணால் இத்தனை கோல்டன்லாம் வரவே வராது அப்படின்ற மாதிரி வந்து சரண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எனிவேஸ் ஃபன்னெல்லாம் ஒன் சைடு இருந்தாலும் அந்த பாடல் வந்து சைந்தவி மேம் சொன்ன மாதிரி சுமன்ராஜ் டீட்டெயிலிங்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு எமோஷன் வரலையேன்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ரவுண்ட்லேருந்து நம்ம சுமன், இனியவன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஒரு எமோஷன் கலந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றத. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.